டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்துறாங்க. ரிப்போர்ட் வருது. சூர்யா பார்த்துட்டு அதிர்ச்சியான மாரி காட்டுறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, யாருமே அந்த டிஎன்ஏக்கு வந்து மேட்ச் ஆகியிருக்க மாட்டாங்க. இந்த இந்த குழந்தை வந்து நம்ம வீட்டு குழந்தை கிடையாது. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன். டைமையும் நேரத்தையும் நான் வீணாக்கிட்டேன். கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன். நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் இந்த குழந்தைய ஆசிரமத்துக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பாப்பாவும் மகாவும் பிரிய முடியாமல் கஷ்டப்படுது. மகாவும் ரொம்ப பிரிய முடியாமல் கஷ்டப்படுது. இந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். இது நல்லா படிங்கம்மா, நீ உன் படிப்பு செலவுலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வழிநடத்தி அனுப்புகிறாங்க. பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுல்ல, அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாம் ரூமுக்குள்ளே போகிறாங்க. எப்படியாவது சித்ரா தேவி இந்த வீட்டில் இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரபாக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரூமுக்கு வர வைக்கிறாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் ஃபோன் பண்ணி ஒரு ரூமுக்கு வர வைக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க. அனாமிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரபாவும் வந்து விஜய் வந்து ரகசியமாக சந்திக்கிறாங்க, என்னன்னு தெரியல, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு